போட்டியா அடி கூட வாங்கிக்கலாம் 3 லட்சம் ரூபாய் உன்னால குடிக்க முடியுமாப்பா பணக்கார பொண்ண பார்த்து எடு போய் கேப்பனா உன்ன போய் தேவடா பையனு கேப்பனா நான் போய் கேப்பேன் என் வாயால கேப்பேன் தேவடா பையனு நான் கேட்க மாட்டேன் தேவடா மதி என்றால் என்ன? என் பூஜா பேரு மதி என்றால் என்ன தெரியுமா? உனக்கு என்ன தெரியாதா? மதி என்றால் மானம் போகும். மதி என்ற தெரியாது சொல்லு. மதிஜோ அது நாட்டுக்கு வர அவன் கூப்பிட்டு ஓடிடுற தெரியாதா? எனக்கு நல்லா இப்பதான் ஞாபகம் வந்துக்குது. சொல்லு தெரியாதா? மதி என்ற சந்திரன் சந்திரன் குளித்த பிறந்த ராஜாக்கும் குந்தமா தேவிக்கும் என்ன சொன்ன? பாண்ட மகாராஜனுக்கும் சத்தியமா உண்மை அதான் பாண்ட மகாராஜ் தான் பிறந்துக்கிறான். எலியா சரி தாத்தா பேரு பாண்டு பாண்டுக்கா பந்தா சபையில வந்துக்கிறேன்டா பாண்டு குஞ்சுக்கு வந்துக்கிறானா ஒப்பம் பேர் நானு கேட்டேன் என்ன சொன்னா இளங்க உங்க தாத்தா பேர் என்னன்னு கேட்டேன் பாண்டு நானும் பாண்டுக்கு போந்துக்கிறேன் பாண்டு குஞ்சுக்கு வந்துக்கிறான்டா பாண்ட மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் பிறந்த ராஜாவுக்கள் 3 பேர் மைக் வச்சுதான் போன ஆடுதல் தான் கரை பண்ணிட்டு வந்தோம் நம்ம ஏட்டா யார் போந்து யாரு பின்னாடி போந்து யார் நடுவில் போந்து அதான் சொல்றேன் யார் போந்து அண்ணன் தருமன் முன்ன பாருங்க ஆமா பின்னாடி அதுக்கு நேரிங்க மதகரி பீமன் பின்னாடி போந்த ஆமா நடுவில் யார் போந்தா தம்பி அர்ஜுனன் நம்மளாடி எல்லாம் முன்ன தானே போறப்பாங்க ஏன் நடுவில் கூட போறப்பானா புரியாது கைவலி இதா அது மட்டுமா அதே பாண்ட மகாராஜனுக்கும் மாத்திர அம்மைக்கும் பிறந்த ராஜாவுக்கு 2 பேர்கள் அப்படி எப்படி பிறந்தோம் எப்படி வளர்ந்தோம் பின்பு சொல்கிறேன் ஆத்துல போங்க குளத்துல போங்க அதத்தான் அப்புறம் சொல்றேன் ஆஸ்பத்திரி பலகார ஆஸ்பத்திரியில போங்க போங்க அப்புறம் சொல்றேன் இன்னும் எப்படி வருகிறது முந்தானத்துக்கு மணி மகாராஜா வணக்கம் வணக்கம் பொன்னாடி போன் பண்ணா நானு கேக்குதா ஆமா எனக்கு தொடப்பல்ல தூங்க மாட்டேங்கிறா அதனால 2 தொடப்பட்ட கொடு எனக்கு தொடப்பட்டா தொடப்பட்டியா நல்ல பேருக்கா முத்தே முத்தே பவனம் நவரத்ன கற்கள் நவரத்ன கற்கள் ஆமா எத்தனை மொத்தம் 9 யாரு 9 யாரு மகாராஜா நீ சொன்ன இல்ல மொத்த
எனக்கு 9. அப்படி சொல்லு. அவருன்ற மொத்தம் ஊம்பு. அப்படி வட 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 9 நவரத்தின கற்கள் அழிக்கப்பட்ட மனிதமானது எப்படி இருக்குது? அப்படியே சீரு செருப்பு மாக்குச்சு. அப்படி இப்ப சொல்லு, எப்படி பிறந்தோம்? கானகத்திலே பிறந்தோம். நவதவமுனி ஆசிரியர்கள் வளர்ந்து என் தந்தை பாண்டு மகரின் இயற்கை அதுடன் என் மாத்தாமை உடன் கட்டியறினால் நவித்துக் கொண்டிருந்தோம். என்னுடைய சிறியத்தில் நிகழ்வுகள் எங்களை அழைத்து சென்று அஸ்னாபுரத்தில் சேர்த்தா. அப்போது கௌரவர்கள் 100 பேரும் பாண்டவர்கள் 5 பேர்களும் ஒரு ராஜ விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தோம். விளையாடி கொண்டிருந்தோம். அப்போது தருமன் இளவரசராகவும் துரியோதனன் சேனாதிபதியாகவும் நானும் துணை சேனாதிபதியாகவும் அமர்ந்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தோம். அப்போது வீதி வழியாக ஒரு மதம் பிடித்த யானை வந்தது. மன்னர் பெருமானே, வீதி வழியாக ஒரு மதம் பிடித்த யானை வருகிறது. கூறினார் இளவரசர். புரிய கைவலி அவனுடைய 99 தம்பிமார்களை கூட்டிக் கொண்டு அஸ்னாபுரத்திற்கு அரக்கமாறு மீதி இருக்கு யாரு? ஆமா, மீதி இருக்கு யாரு? நாங்க 5 பேரு. ஆமா, 5 பேரு அண்ணன் தம்பிரா. அப்படி இருக்குது. நாங்க 5 பேர் தான். ஆமா, அடக்கடா அந்த யானை என்றான். பார்த்தேன். தட தட என ஓடி மடமடை மத்தாக 2ஆக பிளந்தது. மத்தகம் 2 யானை பிளந்தது. பார்த்தன் மாடி மேலிருந்து துரியோதனன், என்னோட சிறுவழியில இந்த பீமசனை இவ்வளவு பலமடித்தவனாக இருக்கின்றானே, என்ன கொள்ள என்ன தெரியுமா செஞ்சா? மகாராஜா நாடா மகாராஜா தெளிவா சொல்றேன். நடக்கின்ற மனிதன் நச்சுமுலை நட்டான், குடிக்கின்ற குளத்தை குருவாசி நாட்டம், உண்ணும் உணவு பேசிக்கலாம். படிக்கின்ற அருகே பாம்புகள் ஏறினான். ஆமா, செத்துட்டீங்களா? எப்படா இருப்போம்? எப்படி? என்னுடைய மாமன் கோபால கண்ணன் இருக்கும் வரை ஏதோ ஒரு குறையும் வராது. உண்மைதான். அதோட விட்டானா ஒரு அரசு மனையை தங்கினோம். இரவு 5 பேர் தங்கி கொண்டு இருக்கும் நேரத்தில் எப்படியா இருக்கு? இப்படியா கொண்டாடும் புடியா? அந்த அரக்கு மணிக்கு ஏதாவது கட்டப்பா தெரியுமா? சந்தகம்